அழிச்சு திருத்த வேண்டிய அவசியம். அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க. சில நேரங்கள்ல அறிந்தும் அறியாமலும் நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை அழிக்கிறதுக்கு, முற்றிலும் அழிக்கிறதுக்கு அல்ல, உங்க தப்ப அழிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஆண்டவர் கூடவே கொடுப்பாரு. ஹலோ. சிலர் என்ன எழுதினாலும் அழிப்பான். அந்த ரப்பரை சொல்லல. நீ என்ன எழுதினாலும் அழிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பேரை கெடுவான், கேடு நினைப்பான். எப்பவும் அழிக்கிறவங்களை நான் கேட்கலையா. அருமையான தேவ பிள்ளைய, தேவன் உன்னை என்னை என்ன அழகாக உருவாக்கி இருக்கிறார். என்னையும் அழகாக உருவாக்கி இருந்தாலும் என்னுடைய குறைவிலே நிறைவு செய்கிற ஒரு மனிதனையும் இணைத்திருக்கிறான். அதனால் நான் பாடுவேன், குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றே, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. பாடலாமா தெரிந்தவர்கள்? குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. இன்னொரு வகையான பென்சிலை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்தா நலமா இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னொரு வகையான பென்சிலும் உலகத்துல இருக்கத்தான் செய்யுது. அதனுடைய மேக் அப்படி. இது என்ன பென்சில்? சிகப்பு பென்சில். எப்படி தெரியும் உங்களுக்கு? இது எப்படி தெரியும்? மேல பூசி இருக்கிற கலரை வச்சு கண்டுபிடிச்சிங்களா, உள்ள இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிங்களா? தூரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, இது என்ன பென்சில்? ஓஹோ, உள்ள இருக்கிறத வச்சுதான் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் பிரதர். சொல்லுங்க, எந்த குடும்பத்துல இருந்து வந்தீங்க, எந்த சபையில இருந்து வந்தீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க. நமக்கு ஊர் பைத்தியம் உண்டு, அப்படித்தானே? கொஞ்சம் தஞ்சாவூர்ல எங்க மன்னார்குடி, மன்னார்குடியா, எங்க தாத்தா அங்கதான் பிறந்தாரு, உடனே ஒட்டிக்குவோம். இல்ல, நமக்கு ஊர் பைத்தியம் கொஞ்சம் அப்படி உண்டுதான். ஆமா ஆமா. அதுக்கு ஒரு மெல்ல கேட்போம், எந்த ஜாதிங்க? ஏன்னா சொந்தக்காரங்களை வச்சு அப்படியே நீங்க எங்க சொந்தக்காரங்களை உடனே ஒட்டிக்குவோம். ஆனா சொல்லுவோம் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதின்னுட்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சிக்கணும். உன் உள்ள இருக்கிறது தான் வெளியே வருது. ஜாதி வாடை உள்ள இருந்ததுன்னா அது வெளில வரும்.
சபையில வரும், கூட்டத்தில் வரும், குழுவில் வரும், ஊழியத்தில் வரும், எல்லாத்துலயும் வரும் 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 வரும். தேவன் பேசுகிறா, தேவன் பேசுகிறா. உள்ள என்ன வச்சிருக்க நீ? தேவன் உன்னை தாளந்துகளினாலே, தேவன் உன்னை கிருபையினாலே நிரப்பினா உனக்குள்ள இருந்து என்ன வரும்? என்ன வரும்? கிருபை வரும். உனக்குள்ள அன்பை நிறைச்சு வச்சிருந்தா உன அமுக்குனா என்ன வரும்? அன்பு வரும். மாமரத்துல கல்லடிச்சா என்ன கிடைக்கும்? உன் மேல கல்லடிச்சா, மாமரத்துல கல்லடிச்சா மாம்பழம் தான் கொடுக்கும், அது உடனே பழத்தை கொடுக்கும். நீ கல் அடிச்சாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, நான் பழம் தருகிறேன் என்று சொல்லும். ஆனா உன் மேல கல்லடிச்சா, கல்லடிச்சு பாருடா டேய், ரட்சிக்கப்படா மட்டும் இருந்தன்னா, ரட்சிக்கப்பட்டது ரொம்ப போச்சுது. ரட்சிக்கப்பட மாட்டாமல் இருந்திருந்தன்னா உள்ள இருக்கிறதானே வரும். பக்கத்துல உங்க பூரணமா வெந்திருக்கீங்களா? சொல்லுங்க, பூரணமா வெந்திருக்கீங்களா? எங்க அம்மா வீட்டுல வாழைப்பழம் அழுகிற மாதிரி வந்ததுன்னா உடனே எங்க வீட்டுல நிச்சயமா பணியாரம் சுட போறாங்கன்னு தெரியும். சாப்பிட கூடாம வந்ததுன்னா உடனே பணியாரம். பணியாரம் வந்தா எங்க அம்மா சுடுறத பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அந்த பணியாரமா ஊத்தின உடனே பாக்குறதுக்கு பிரவுன் கலரா, தேன் கலரா, அழகா கோல்டன் கலரா வந்துரும். அம்மா அம்மா எடுங்க எடுங்க. உடனே எங்க அம்மா ஒரு ஈக்கு குச்சி வச்சு குத்தி பாப்பாங்க, உள்ள பச்சை மாவு இருக்குதா இல்லையா. ஆமா, சில பணியாரம் பாக்குறதுக்கு நல்ல வெந்த மாதிரி தான் இருக்கும். முன்னால இப்பதான் பிரஷர் குக்கர்லாம் வந்துட்டு, முன்னால இட்லி அவிக்கணும்னா சில ஒரு இட்லியில மட்டும் ஒரு ஓட்டை கிடக்கும். ஏன்னா வெந்துதான் குத்தி பார்த்து வச்சு, ஓஹோ வேகல. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, உங்களை குத்தி பார்த்தா என்ன வரும்? அதுதான் நீங்க. பாடும்போது பரலோகமே வந்த மாதிரி தான் இருக்கும். நீ பாடும்போது பரலோகம் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா யாராவது ஒரு குத்து விடும்போது நீ என்ன கக்குறங்கிறதெல்லாம் தெரியும். அது வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், சபையில இருக்கலாம், எங்க இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிறதான வரும், இல்லாத வரும். ஆண்டவர் சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் நாய் பேசும். ஆமா, உள்ள இருக்கிறது வெளியே எடுக்கணும்னா யாரையாவது பார்த்து என்கிட்ட கொண்டு இவர் எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னீங்கன்னா நான் 2 குத்து விட்டு தான் பார்ப்பேன். அடிக்காமலே சில நேரங்கள்ல உள்ள இருக்கிறத வெளியே எடுக்க முடியும். ஆமா 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 ஆமா. பிரதர், நாங்க இன்னும் பச்சையா தான் இருக்கிறோம்னு சொல்றவங்கள இன்னும் கொஞ்சம் எண்ணெயில போட்டு தான் எடுத்தாகணும். தேவஜனமே, நீ எப்படி இருக்கிறாய்? இந்த உலகத்திலே நீ உன்னை உபயோகப்படுத்துவதற்கல்லவா உன்னை தேவன் உருவாக்கினா. நீயோ உனக்காக வாழ்ந்து உன்னையே திருப்திப்படுத்தி உன் சுகமே பெரிதென்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், ஆண்டவரே அது வேண்டும், எனக்கு வீடை கட்டி தாரும், எனக்கு பிள்ளைக்கு படிப்பை தாரும், இதெல்லாம் வேணும். என் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்க. அதை நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் ஏதோ விக்கிரகங்கள் இடத்திலே போய் தங்களுடைய தேவைகளை சொல்லுகிற பக்த கோடிகளாக அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள், உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியவைகளை அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் அவளை நாடுகிறார்கள், தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள், மொட்டை போடுகிறார்கள், கால்நடையா நடக்கிறார்கள். No, I am not following Jesus just to receive something. No, இயேசுவை நான் பின்பற்றுவது ஏதோ கிடைக்கும் என்பதற்காக அல்ல. என் நேசர் என்னையும் தன்னை போல மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னையும் தன்னை போல மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்குத்தான் தேவன் என்னை முன்குறித்தார். அவர் இந்த பூலோகத்திலே வந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரே, அதே போல பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக சுற்றி திரிந்தாரே, அதே போல இந்த உலகத்திலே, இந்த மன்னார்குடியிலே, இந்த திருவாரூர் மாவட்டத்திலே, இந்த தமிழகத்திலே நீ சுற்றி திரிந்து, தேசத்துல சுற்றி திரிந்து பிசாசின் கிரியைகளை அழித்து அவனை நொறுக்கும்படி தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். நீயோ சுயநலமாய் சுயமாய் அது வேண்டும் இது வேண்டும் இதற்காக போகிறேன் என்று சொல்வாய் என்றால், இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பு,
மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஐயா